அடிப்பட்டு அப்படின்னா இதுல இருந்து 5 மாத்திரை எடுத்து நீங்க டைரக்டா வாக்கடியில இதுல எல்லாமே இருக்கு. சுளுக்கு அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ஏதாவது நர்வ்ஸ்ல ஏதாவது வலி நரம்பு ஏதாவது எல்லாமே இதுல இருக்கு. நீங்க இது பண்ணுங்க. ஹோமியோபதி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சைடு எஃபெக்ட் இல்லாத ஒரு மெடிக்கேஷன், ரொம்ப பீஸ்ஃபுல்லான மெடிக்கேஷன், ரொம்ப பெயின் இல்லாம ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? இதுல வந்து எல்லாத்துக்கான மெடிசன்ஸ் இருக்கு. அடிப்பட்டா போடுறதுக்கான மருந்து, தீ காயம்பட்டா, வெட்டு காயம்பட்டா, எல்லாத்துக்கும் சுளுக்கு, நரம்பு வலி எல்லாத்துக்குமே தனித்தனியா மருந்து இருக்கு. இதுல வந்து நீங்க கிச்சன்லயே வச்சுக்கலாம், வண்டியில டிராவல் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஹோமியோபதி ஃபர்ஸ்ட் எய்ட். ஓகே, தேங்க்யூ. இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஹோமியோபதி டே, அதாவது ஹோமியோபதி தோற்றுவித்த டாக்டர் சாமுவேல் ஹனிமனோட பர்த்டே தான் நாங்கள் வேர்ல்டு ஹோமியோபதி டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால மக்களுக்கு இன்னைக்கு ஒரு சின்ன விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் வந்து ஃப்ரீயா வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். பிளட் டெஸ்ட்டும் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மலா வீட்ல வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். கிச்சன்ல இருக்கும் அடிப்பட்டால் எங்கேயாவது அடிபட்டுச்சு வண்டியில போய் விழுந்துட்டோம்னா இது வந்து ஆறுறதுக்கும் அந்த புண்ணு ரத்த கட்டு மாதிரி ஆயிருச்சு, எங்கேயோ இடிச்சிட்டோம், ஒரு ரத்த கட்டு மாதிரி வந்துருச்சு, ரொம்ப பெயினா இருக்குங்கிற சமயத்துல அது போட்டு மெடிசன் எடுத்தோம் அப்படின்னா பெயினை குறைச்சிடும், ரத்த கட்டையுமே கிளியர் பண்ணி கொடுத்துரும். எல்லாமே இன்டர்னல் மெடிசன். இது வந்து சுளுக்கு ஆயிடுச்சுன்னா போட்டுக்கலாம். அது மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சேஃபஸ்ட் மெடிசன் தான் நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் தான். எந்த விதமான சைட் எஃபெக்ட்ஸும் இல்லாத ஒரு மெடிசன் குழந்தைங்க ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஈவன் ஒரு சளி பிரச்சனையா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் ஹோமியோபதி மெடிசன் வந்து நமக்கு வந்து எந்த சைட் எஃபெக்ட்டுமே இல்லாத ஒரு மெடிசன். ஸோ குழந்தைங்களுக்கு ரொம்ப தாராளமா கொடுக்கணும். ஓகேங்களா? பாத்துட்டீங்களா? சரிங்க சார், தேங்க்யூ சார். ஒரு சின்ன கான்வர்சேஷன் மட்டும் பண்ணிக்கலாங்களா? ஹோமியோபதினா கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? என்னன்னு சூப்பர் சார், சூப்பர் சார். அளவுக்கு மக்களுக்கு தெரியுதுன்னு ஒரு அவேர்னஸ் சூப்பர் சூப்பர். ஆமா சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ தேங்க்யூ. இல்ல சார், ஒவ்வொன்றுலயும் ஒவ்வொரு மெடிசன்ஸ் நாங்க வந்து மெடிகேட் பண்ணிருப்போம். பில்ஸ் தான் வந்து அந்த குளோபியூல்ஸ்லாம் வந்து ஒண்ணு போல இருக்கும். காமனா வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து நேம் இருக்கு. இதுல வந்து உள்ளேயே வந்து ரிலேஷன் செஞ்சு பாருங்க. அடிப்பட்டால் அப்படின்னு நாங்க கொடுத்துருக்கோம். வெட்டு காயம், ஸோ அதோட மருந்து அந்த வேர்ல்டு ஹோமியோபதி டே செலிப்ரேட் பண்ற விதமா ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்க ஒரு ஃப்ரீ கேம்ப் ஒன்று கண்டக்ட் பண்ணிருக்கோம். இதுல வந்து பிளட் டெஸ்ட், யூரியா கிரியேட்டினின் எல்லாமே பாக்குறாங்க. பிளஸ் மக்களுக்கு வந்து ஒரு நம்ம டாக்டர் சாமுவேல் ஹனிமனோட பர்த்டே வந்து வேர்ல்டு ஹோமியோபதி டேவா வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன கேம்ப். ஆமா, பெட்டோட வித் ஆக்சிஜன் ஃபெசிலிட்டிஸ், இசிஜி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. ஆமா ஆமா ஆமா, அதான் சார். சவுத் இந்தியால இது வந்து ஃபர்ஸ்ட். நார்த் இந்தியால ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, சவுத் இந்தியாலே நம்ம ஹாஸ்பிட்டல் தான் ஃபர்ஸ்ட். ஆமா கேட்கலாமா? 2 நிமிஷம். ஹோமியோபதி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எதுக்காவது போய் மருந்து எடுத்திருக்கீங்களா இது வரைக்கும்? ஹோமியோபதியில எடுத்திருக்கீங்களா? சரி, ஓகேமா. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து உலகத்திலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மெடிசன் ஹோமியோபதி மெடிசனை சொல்லுவாங்க. ஹோமியோபதியை கண்டுபிடிச்ச டாக்டர் ஹனிமன் டாக்டரோட பர்த்டே இன்னைக்கு. அதை வந்து நாங்க வேர்ல்டு ஹோமியோபதி டேயா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக இன்னைக்கு வந்து ஃப்ரீயா வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து ஃபாஸ்டிங் சுகர், யூரியா கிரியேட்டினின் எல்லாமே கவர் ஆயிருது. பிளஸ் நாங்க வந்து ஒரு ஃப்ரீ கிட் வந்து ஒன்னு வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஹோமியோபதினா என்னன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும் சொல்லுங்க. தெரிஞ்சதுன்னா அந்த ஹோமியோபதியில நிறைய இந்த சின்ன சின்ன குட் சர்வீஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சொல்லுங்க. ஹோமியோபதி அப்படிங்கிறது வந்து வேர்ல்டுலயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மெடிசன். அதாவது அலோபதிக்கு அப்புறமா மக்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்றது வேர்ல்ட் லெவல்ல வந்து ஹோமியோபதி மட்டும் தான். சோ இன்னைக்கு வந்து ஹோமியோபதி டே, அதாவது ஹோமியோபதியை வந்து கண்டுபிடிச்ச டாக்டர் ஹனிமனோட பர்த்டே இன்னைக்கு. அதை வந்து வேர்ல்டு ஹோமியோபதி டேயா வந்து நாங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்.
இருக்கோம். ஸோ அதை குறித்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்காங்க. ஹோமியோபதியில வந்து ஹெட் டு டோ என்ன பிரச்சனை இருந்தாலும் ஹோமியோபதியில வந்து தீர்வு இருக்குது. ஈவன் சின்ன சின்ன விஷயத்துக்கு போய் நம்ம சர்ஜரி பண்றோம் இல்லையா, ஒரு கிட்னி ஸ்டோனா இருக்கட்டும், ஒரு கல்காட ஸ்டோனா இருக்கட்டும், அப்ப பைல்ஸா இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து சர்ஜரி இல்லாம ஒரு தீர்வு அப்படிங்கிறது வந்து ஹோமியோபதியில இருக்கு. ஸோ அதோட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக மக்களுக்கு வந்து நாங்கள் சரி. அலோபதி அடுத்து செகண்டா எல்லாரும் யூஸ் பண்றது ஹோமியோபதி மெடிசன் தான். ஹோமியோபதி கண்டுபிடிச்சது டாக்டர் சாமுவேல் ஹானிமன். அவரோட பிறந்த நாள் இன்னைக்கு. அது வந்து வேர்ல்டு ஹோமியோபதி டேன்னு கொண்டாடுறோம். ஸோ கொண்டாடுறதுக்காக ஃப்ரீயா பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம ஹோமியோபதியில ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து எல்லாத்துக்கான மெடிசன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாத்தீங்கன்னா அடிப்பட்டால் எழுதியிருக்கா, ஸோ அடிப்பட்ட உங்களுக்கு எங்கேயாவது வாங்கியிருக்க கூட அடிப்பட்டுச்சுன்னா அந்த மருந்து போட்டுக்கலாம். ஈஸியா புண்ணும் ஆறும், வலி இருந்தா போகலாம். சரிங்களா, இது போட்டுக்கலாம். இதுல சுருக்குன்னு எழுதிருக்குல, ஸோ எங்கேயாவது நம்ம போகும்போது எங்கேயாவது குடிச்சிருச்சு சுருக்காயிடுச்சுன்னா இது போட்டுக்கலாம். இங்க வந்து வெட்டு காயம் இருக்கு, நம்ம கிச்சன்ல நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுவோம், வெட்டு காயம் அப்ப போட்டுக்கலாம். ஆமா, இது வந்து தீ காயம், புண்ணு ஏதாச்சும் சுட்டுச்சுன்னா போட்டுக்கலாம். இது வந்து நரம்பு வலி, எங்கேயாவது நரம்பு வலி எல்லாம் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இது எப்படி போகணும்னு இந்த நம்பர் கால் பண்ணி எனக்கு இன்கேஸ் இது குறையில அப்படின்னா நாங்கள் வந்து கொஞ்சம் வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக சார் ஒரு சின்ன கான்வர்சேஷன் பண்ணிக்கலாங்களா? ஹோமியோபதினா என்னன்னு தெரியுமா சார்? அதாவது தெரியுமா? இது வரைக்கும் ஓகே, இது வரைக்கும் ஹோமியோபதிக்கு ஏதாவது மெடிசன்ஸ் எடுத்துருக்கீங்க? ஓகே, ஹோமியோபதி அப்படிங்கிறது வந்து வேர்ல்டுலேயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மருத்துவம். வந்து பக்க விளைவே இல்லாத ஒரு மருத்துவம் அப்படின்னா ஹோமியோபதி மருத்துவம் சொல்லலாம். பிறந்த குழந்தையில இருந்து எவ்வளோ பெரியவங்க வயசானவங்களாலும் எடுத்துக்கலாம். அவங்க வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணிக்கலாம். ஈவன் அவங்க அலோபதியில வந்து சுகருக்கோ பிபிக்கோ எதுக்கு டேப்லெட் எடுத்துட்டு இருந்தாலும் நம்ம மெடிசனை வந்து சேர்த்து வந்து போடலாம். இதுல வந்து எந்த விதமான கான்ட்ரா இண்டிகேஷனுமே கிடையாது சார். இன்னைக்கு வந்து இது வந்து வேர்ல்டுல வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மெடிசன். இப்போ தலையில இருந்து ஹெட் டு டோ வரைக்கும் ஹோமியோபதியில வந்து மெடிசன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சின்ன சின்ன ஒரு இதுக்கு கூட சர்ஜரி போயிருவோம். ஈவன் இதா இருக்கட்டும், ஒரு டான்சில்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து சின்ன சின்ன இதுக்கு கூட நம்ம போய் சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் சார். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம ஹோமியோபதியில வந்து சர்ஜரி இல்லாம ஒரு கிட்னி ஸ்டோனா இருக்கட்டும், ஒரு கல்காடர் ஸ்டோனா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து சர்ஜரி எல்லாமே வந்து கால் பிளாடர்ல கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. ஓகே சார். 2 mm ஸ்டோன் இருக்கு. நீங்க அப்ப சர்ஜரி பண்ணி எடுத்துட்டீங்களா? பெயின் இருந்துட்டு இருக்குதா? பெயின்லாம் ஒண்ணு ஓகே, பெயின்லாம் ஒண்ணு இல்ல. அப்ப நீங்க தயவு செஞ்சு ஆனா ஒரு அட்வைஸ் பண்ணாங்க, எனக்கு கொஞ்சம் இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், சாப்பாடு தெரியாது, எடுக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி எல்லாம் தொந்தரவு எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி மலச்சிக்கல் அதெல்லாம் இருக்குது. அது இருக்கும்போது ஒரு நாள் கண்டினியூஸா வாமிட்டிங், பயந்துட்டு ஏன்னா சிம்டம்ஸ் ஏன்னா ரைஸ் ஆகிட்ட போது சொல்லிட்டு ஒரு இன்ட்ராக்ஷன் பார்த்தேன். பார்த்து செக் பண்ணிட்டு ஏற்கனவே இன்னொரு இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் முன்னாடி செக் பண்ணாங்க. அப்பவும் கால் பிளட் இருக்குன்னு சொன்னாங்க உங்களோட ஆஸ்பத்திரி. இங்கேயும் அந்த இது சொல்றாங்க. ஓகே சார், நீங்க வந்து ஹோமியோபதியில வந்து ஒரு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம ஹாஸ்பிட்டல்ல வந்து விசிட் பண்ணுங்க. நீங்க என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வச்சிருக்கீங்களோ அதை எடுத்துட்டு நீங்க வந்து கண்டிப்பா வந்து பாருங்க. அந்த ஹோமியோபதி மெடிசன் என்ன அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ்க்காக தான் அதான் ஹோமியோபதினா என்னன்னு உங்களுக்கு தெரியுமான ஒரு சின்ன கேள்விப்பட்டிருக்கிறேன். இது வந்து நம்ம வந்து அலோபதிக்கு அப்புறமா வேர்ல்டுலயே வந்து செகண்ட் லார்ஜஸ்ட் மெடிசன் சொல்லலாம். இது வந்து ஃபாலோ பண்றது எல்லாமே வந்து நம்ம எப்படி நம்ம அலோபதியில வந்து ஒரு சின்ன சின்ன அவசரத்துக்கு போய் மெடிசன்ஸ் எடுப்போமோ அதே மாதிரி ஹோமியோபதியிலுமே வந்து உடனடியா ஒரு டக்குன்னு ஒரு பிரச்சனை நம்ம மெடிசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து உடனே வந்து கியூர் ஆகும். அது வந்து ஹெட் டு டோ எல்லா பிரச்சனைக்குமே வந்து மெடிசன்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நார்மலா ஒரு ஸ்டோன்ஸா இருக்கட்டும், கிட்னி ஸ்டோனா இருக்கட்டும், ஒரு கேல்காடர் ஸ்டோனா இருக்கட்டும், போனோம்னா நம்ம உடனே சர்ஜரி அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் கொண்டு வருவாங்க. ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது நம்ம சர்ஜரி எதுவுமே தேவைப்படாது. ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் டான்சிலைட்டிஸ் இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு எத்தனை பேருக்கு போய் நம்ம போய் டான்சிலைட்டிஸ் போய் அந்த ஆர்கனை எடுத்து போட்டு வந்துடும். ஸோ அந்த ஆர்கன் வந்து ரொம்ப தேவை, அது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு ஆர்கன், அதை நம்ம தூக்கி போட்டு வந்துடும். ஸோ அது மாதிரிலாம் இல்லாம ஹோமியோபதியில வந்து சர்ஜரி இல்லாம நிறைய விஷயங்களுக்கு வந்து தீர்வு காணலாம். ஸோ இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஹோமியோபதி டே. அவர் தான் வந்து டாக்டர் சாமுவேல் ஹானிமன். அவர் தான் அந்த ஹோமியோபதிங்கிற ஒரு மருத்துவ முறையை வந்து தோற்றுள்ளது. ஆரிஜின் வந்து ஜெர்மனி. ஸோ இன்னைக்கு அவரோட பர்த்டே. ஸோ அதனால இன்னைக்கு வந்து வேர்ல்டு ஹோமியோபதி டே நாங்க எல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால இங்க வந்து ஒரு சின்ன ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் மாதிரி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு ஒரு அடிபட்டுச்சுன்னா நம்ம ஒரு மெடிசன்ஸ் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதுல ஒரு 5 வகையான மெடிசன்ஸ் வச்சிருக்கோம். அதாவது தீக்காயம் பட்டா என்ன மெடிசன்ஸ் போடும், இது எல்லாமே ஓரல் இன்டேக் தான். ஸோ இதை நீங்க வந்து உங்க வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு போய் கொடுங்க. கண்டிப்பா இது வந்து கிச்சன்ல இருக்க வேண்டிய
வேர்ல்டு ஹோமியோபதி அதனால வந்து நாங்க ஒரு சின்ன ஃப்ரீ கேம்ப் மாதிரி ஒன்று கால் பண்ணுங்க. ஹோமியோபதிங்கிறது நமக்கு வந்து எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாத ஒரு நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து இங்க பாரதி தெருக்குள்ள இருக்குது. ஓகே சார். ஒரு மூவியில் ஆமா ஆமா ஹோமியோபதி சாப்பிட்றாங்க எல்லாம் அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணா கூட அது சரியா வரல. அப்போ இது கொஞ்சம் ஹோமியோபதி சாப்பிட்டு குரோத் வந்து 2-3 இடத்துல பேட்ச். கண்டிப்பா சார் அந்த மாதிரி பிரச்சனைக்கு இருக்குது சார். கண்டிப்பா இருக்குது. நீங்க வந்து விசிட் பண்ணுங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரீயா பிளட் டெஸ்ட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஃபாஸ்டிங் சுகர் பாக்குறாங்க, யூரியா கிரியாட்டின் பாக்குறாங்க. நீங்க ரிப்போர்ட்ஸ் வந்து நாளைக்கு மார்னிங் 10 o'clock நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து நீங்க கலெக்ட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தான். பிளட் டெஸ்ட் வந்து ஃப்ரீ தான். நீங்க அவைல் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல சார். ஹோமியோபதி இன்ட்ரடியூஸ் பண்ண டாக்டர் சாமுவேல் ஹனிமனோட பர்த்டே வந்து வேர்ல்டு ஹோமியோபதி டே நாங்க செலிப்ரேட் பண்ணிருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு சின்ன கேம்ப் சார். அதாவது இன்னைக்கு வந்து ஃப்ரீயா வந்து பிளட் டெஸ்ட் வந்து எடுக்கிறாங்க சார். அதுல வந்து யூரியா கிரியாட்டின் வந்துருது, ஹீமோகுளோபின் வந்துருது, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் வந்து வந்துருது சார். ஹோமியோபதியில பாத்தீங்கன்னா ஹெட் டு டோ எல்லாத்துக்குமே வந்து தீர்வு இருக்குது. இப்போ சர்ஜரி தான் தீர்வு அப்படின்ட்டு சில விஷயங்களுக்கு போவோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஸ்டோனா இருக்கட்டும், கேல்பிளாடர் ஸ்டோனா இருக்கட்டும். இப்போ நம்ம போனோம் அப்படின்னா கேல்பிளாடரே தூக்கி போட்டுருக்காங்க. கிட்னி ஸ்டோனை எத்தனை தடவை ரிமூவ் பண்ணாலும் கிட்னி ஸ்டோன் திரும்ப வந்துட்டு தான் இருக்கும். பட் ஆனா நீங்க ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கும்போது இது ரூட் காஸ் கண்டுபிடிக்கிறதுனால அகைன் உங்களுக்கு அந்த கிட்னி ஸ்டோன்லாம் வந்து வராம தடுக்கும். ஒரு தடவை மெடிசன் சாப்பிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய இப்போ 21 சென்டிமீட்டர் இருந்தாலுமே அந்த கிட்னி ஸ்டோனை வந்து கரைச்சி உங்களுக்கு வந்து வெளியே கொண்டு வந்துடும். ஸோ அந்த பெயினை வந்து கியூர் பண்ணிடும். உங்களுக்கு வந்து லைஃப் லாங் அந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் ஹோமியோபதி. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம் Gracias.